ஹலோ இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது வந்து எப்படி வெல்த் வந்து டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சேவ் பண்ணி 15,000 ருபீஸ் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காரு. அது இன்வெஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 அவருக்கு வந்து லிக்விட் அசெட்டாக வந்து 1 crore வந்து ரீச் ஆகிட்டார். ஸோ வி ஆக்சுவலி கால்டும் அண்ட் வி ஆஸ்டம் இந்த மாதிரி 1 crore ரீச் ஆகிட்டிங்க, கங்க்ராட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் அவர். பட் he didn't believe that he got this kind of an corpus at all. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இந்த மணி காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்கு வந்து அவருக்கு அது புரியல. பட் 1 crore வந்து ரீச் ஆகிட்டார் லிக்விட் அசெட்டாக. அவர் ஒரு ரொம்ப சாதாரண ஒரு காமன் மேன் தான். அவருக்கு ஒரு பைக் தான் இருக்குது, கார் கூட கிடையாது, சொந்தமாக ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அவங்க அம்மா அப்பா ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் he is in a rental house. He has only a bike. He didn't buy a car also. ஓகே, சடன்லி நவ் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வந்து கூப்பிட்றாரு. he is saying that I want to buy an XUV 700, 30 lakh rupees car. ஓகே, I asked him, இதுக்கு முன்னாடி நீங்கள் கார் ஓட்டியிருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நான் ஓட்டினதில்லை, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் கார். ஏன் ஃபஸ்ட் காரே வந்து பெரிய காராக தான் நீங்கள் வாங்கணுமான்னு நினைக்கிறேன்னு கேட்டேன். ஆமாம், கண்டிப்பாக எனக்கு வந்து இது என்னோடய ட்ரீம், அதை பற்றி எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, ஒரு 30 lakhs அதில். அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து திருப்பியும் ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வாங்கணும், ஃப்ளாட்ஸ் வாங்கணும், 60 lakh rupees சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு ஃப்ளாட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, பீப்புள், காமன் பீப்புள் ஹூ ஹாவ் மனி, லிக்விட் அசெட்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா, தே கான்ட் ஹோல்ட் இட் ஃபார் லாங். ஸோ நீங்கள் வெல்த்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வெல்த்து க்ரியேட் பண்ணுற ஆளுங்களை பாருங்கள். வெல்த்து க்ரியேட் பண்ணுற ஆளுங்களை நீ பார்த்தீங்கன்னா, தே லிவ் அ வெரி சிம்பிள் லைஃப். வெல்த்து வந்து க்ரியேட் பண்ணுற ஆளுங்க, தே லிவ் சிம்பிள் லைஃப். தே ஹாவ் அ லாட் ஆஃப் கார்பஸ் அண்ட் லிக்விட் அசெட்ஸ் ஆல்சோ. அவங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் விச் தே ஆர் கோயிங் டு டூ டபுள் எப்படி பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. எமோஷ்னல் அசெட்ஸ்னு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. எமோஷ்னல் அசெட்ஸையும் யூ ஹாவ் டு டேக் அ ஸ்மார்ட் டிசிஷன் ஆன் யுவர் எமோஷ்னல் asset. Taking smart emotional asset allocation is very important. அதுவும் முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக இருக்கீங்க, இல்லை லோவர் மிடில் கிளாஸ் பர்சனாக இருக்கீங்க, இல்லை அப்பர் கிளாஸ் பர்சனாக இருந்தாலுமே, அப்பர் மிடில் கிளாஸ் பர்சனாக இருந்தாலுமே, நீங்கள் வெல்த்தி ஆகணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ரிட்டையர்மெண்ட்டு, உங்கள் அமௌண்ட்டே, உங்கள் கார்பஸே உங்களை பார்த்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் பசங்களோட ஹெல்ப் வேணான்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு யூ ஷுட் பி smartly emotional about your asset allocation and asset buying. Thank you.